காலையில நான் உங்க கார்னிகா காமிட்டர்ல இருந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்ன? அதாவது இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம். நம்ம போஸ்ட்போன் பண்றோம் இல்லையா? அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ அது என்னமோ திடீர்னு வந்த ஒரு விஷயம் மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையாது. உங்களுடைய சின்ன வயசுல இருந்து அது ஒரு ஹேபிட்டா மாறி இப்ப வளர்ந்து நிக்கிற ஒரு விஷயம் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ இது வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்கூல் லைஃப்லலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஸ்டடி லீவ் இருந்தாலும் வி நெவர் டூ தட். பட் லாஸ்ட் மினிட்ல நம்ம ரஷ் அப் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா? அந்த விஷயம் தான் டெவலப் ஆகி இப்போ வந்து அது ஒரு ஹேபிட்டா மாறி நம்ம கூட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்க கேரக்டர் ஆகட்டும், ஆட்டிட்யூட் ஆகட்டும், வாட்டெவர் இட் இஸ், எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட் வித் யுவர் ஹேபிட். That's what the people always says that the quality of your life depends on quality of your habit. ஸோ அப்ப ஹேபிட்க்கு நம்ம எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்னு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன்க்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? 2டே 2 ரீசன் தான். ஒண்ணு, எனக்கு இந்த விஷயம் புடிக்கல. என்னால இப்ப பண்ண முடியாது. ஸோ நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அத புஷ் பண்றது. இன்னொன்னு, எனக்கு நெறைய டைம் இருக்கு. ஸோ ஐ ஹேவ் அ லெஷர் டைம் டூ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட்லைன ஒரு காரணமா வச்சு நம்ம புஷ் பண்றது. இந்த 2 ரீசன் தான் மெயின் ரீசன். ஸோ இத நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது? ஒரே ஒரு சிம்பிள் டிப் சொல்றேன். ஸோ அந்த டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா நீங்க ப்ரோக்ராஸ்டினேஷன்லருந்து வெளிய வந்துரலாம். ஒண்ணு, உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும். ஒரு கியூரியாசிட்டி வேணும். இதெல்லாம் நான் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும். கரெக்ட்டா? அந்த மாதிரி நீங்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதாவது ஒரு பெர்சனுக்கு பிளேட் ஃபுல்லா ஒரு புடிச்ச ஃபுட், பிடிக்காத ஃபுட் 2யுமே ஒரே பிளேட்ல வைக்கிறாங்க. பட் த ரூல் இஸ் தே வாண்டட் டூ கம்ப்ளீட் த என்டயர் மீல். ஓகேயா? அதே பெர்சன் ஃபர்ஸ்ட்டு புடிச்ச ஃபுட்ட சாப்பிடுறாங்க அப்படின்னா, திங்க் தட் தே ஆர் கோயிங் டூ ஹேவ் அ பேட் மீல் அட் த எண்ட். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கடைசியில பண்ண போறாங்க. அந்த பிடிக்காத விஷயம் தான் ரெஸ்ட் ஆஃப் த டேக்கு வந்துட்டு இட் வில் பி ஸ்டேயிங் அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கோங்க. பட் அதே பெர்சன் ஃபர்ஸ்ட்டு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டாங்க. பிடிக்காத மீல சாப்பிட்டுட்டாங்க. ஸோ தே ஹேவ் டன். தென் தே ஆர் கோயிங் டூ டேஸ்ட் தேயர் லவ்ட் ஃபுட். ஸோ அப்படி பண்ணும்போது த என்டயர் டே தே ஹேவ் தட் மைண்ட் செட். அவங்க பிடிச்சு ரசிச்சு சாப்பிட்ட அந்த மீல் வந்துட்டு இட் வில் பி இன் த டங்க். ஸோ அதாவது அவங்க டேஸ்ட் வந்துட்டு டில் அண்ட் த எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே தே கேன் ஃபீல் இட். ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ எப்பவுமே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்றீங்க, நீங்க யோசிச்சாலே அத புஷ் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்டு நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, யூ ஃபீல் சோ கம்ஃபர்ட் அண்ட் அதுக்கப்புறம் நீங்க புடிச்ச விஷயத்த நீங்க ஈஸியா பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா, நீங்க அங்கங்க உங்களுக்கான ஸ்டிக்கி நோட்ஸ ஒட்ட வச்சுக்கோங்க. கோல் ஷீட்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் யூ ஹேவ் டு டூ இட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி நீங்க பண்ணாலும் ஓகே. ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியா உங்களோட ப்ரோக்ராஸ்டினேஷன் பிரேக் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஸோ ட்ரை திஸ் ஸ்டெப். ஸோ ஆப்வியஸ்லி டெஃபினட்டா இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் டெட்லைனுக்காக நீங்க காரணத்த காட்டி நீங்க போஸ்ட்போன் பண்றீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி தட் வில் நாட் வொர்க். பிகாஸ் நாளைக்குங்கிற ஒரு விஷயம் உண்மையில்லாத ஒரு விஷயம். பிகாஸ் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்ம லைஃப்ல தெரியாத போது, ஹவ் கேன் யூ எக்ஸ்பெக்ட் தட் டுமாரோ வில் ஹேப்பன்? ஸோ அதனால அத வைக்காம அந்த டெட்லைன இன்னைக்கே நீங்க ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு ஒரு டெட்லைன வச்சு நீங்க வொர்க் பண்ணீங்கனாலே ஈஸியா அத நீங்க பண்ண முடியும். ஸோ ட்ரை திஸ் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.